திருக்குறள் அதிகாரம் 48. வலி அறிதல். அதாவது நமக்கு ஏற்படுற வலி கிடையாது, நம்மளுடைய வலிமையை அறிதல். அந்த அதிகாரத்தில் இருக்கிற எல்லா குறளையும் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். குறள் 1. வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். அதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அந்த செய்யறதுக்கு ஏத்த வலிமை, செய்ய முயலும் நம்மளுடைய வலிமை, அதை எதிர்த்து வரான் பாத்தீங்களா எதிரி, அவனுடைய வலிமை, அது மட்டும் இல்லாம நமக்கு சப்போர்ட் பண்றவன், ஆப்பனன்ட் டீமுக்கு சப்போர்ட் பண்றவன், இது எல்லாருடைய வலிமை. இது எல்லாத்தையும் யோசிச்ச பிறகுதான் அந்த செயல்ல இறங்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 2. ஒல்வதறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். விளக்கம். என்னால செய்ய முடியும் செயலையும் அதை செய்வதற்கு ஏற்ற சக்தியையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதையே மனசுக்குள்ள மறுபடியும் சிந்திச்சு அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துறவங்களால முடியாததுன்னு ஒண்ணு இருக்குதா அப்படிங்கிறதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 3. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். அதாவது நம்மளால செய்ய முடியுமான்னு யோசிக்காமலே, எதை பத்தியும் கவலைப்படாம நான் நினைச்சிட்டா நான் செய்வேன் அப்படின்னு வேக வேகமா ஆரம்பிச்சு பாதியிலேயே அதை செய்ய முடியாம விட்டுட்டு போனவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. குறள் 4. அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். விளக்கம். மற்றவங்கள மதிக்கிறது கிடையாது, நம்ம கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறதும் கிடையாது. ஆனா நான் தான் பெரிய ஆளு, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு அவனே தூக்கி வச்சுன்னு பேசுறான் தெரியுமா, அவங்களாம் சீக்கிரமாவே கெட்டு வீணா போவாங்க அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி கிடையாது. நான் தான் பெரியவன் பேசுறவங்களாம் பெரிய ஆளா மதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் நம்ம மக்களுடைய அறியாமை அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் தேவையில்லாம தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக்கிறவன் சீக்கிரமா கெட்டு போயிடுவான் அப்படிங்கறதான் இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. குறள் 5. பீலிபை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின். ஒரு வண்டியில லோடு ஏற்றும் போது மயிலிறகே இருந்தாலும், அதாவது பெரும் பஞ்சு முட்டையாவே கூட இருக்கட்டுங்க, அதுக்குன்னு அதையும் ஒரு அளவோட தான் ஏத்தணும். அளவுக்கு மீறி வெயிட் ஏத்தனோம்னாக்கா வண்டி கொடை சாஞ்சிரும். அப்படின்னா நம்ம மனசுக்குன்னு ஒரு லெவல் இருக்கு, அந்த அளவுக்கு தான் ஆசைப்படணும், அந்த அளவு தான் கோபப்படணும். அளவுக்கு மீறிய ஆசையும் அளவுக்கு மீறிய கோபமும் உடலை வீணாக்கிடும். அதுதான் இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. குறள் 6. நுனிக்கொம்பர் ஏறினார் அஃதிறந்து ஊக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும். விளக்கம். தன்னை மீறி அதிகமா கணக்கு போடுதுன்னு எல்லாம் மீறி போற ஒரு ஆளு அவரோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒருத்தர் நுனிக்கிளையில ஏறி உக்காந்துக்கினு இதுக்கு மேலேயும் ஏறணும் அப்படின்னு முயற்சி பண்ணா என்ன ஆவாரோ அதே கதிக்கு தான் ஆளாவாரு. குறள் 7. ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. விளக்கம். எதை அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் நம்மளுடைய பொருளாதார நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பொருளை கொடுத்து அவங்களையும் காக்க கத்துக்கணும். அதுதான் ஒரு முறையான வழியா இருக்கும். உங்ககிட்ட 100 ரூபா இருக்குன்னா அதுல ஒரு 10 ரூபா உன்னால கொடுக்க முடியும்னா கொடுக்கலாம். அதை விட்டுட்டு 100 ரூபாயும் கொடுத்துட்டு நீ கஷ்டப்படக்கூடாது. குறள் 8. ஆகாறு ஆளா அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. விளக்கம். தேவையில்லாத செலவெல்லாம் நம்ம செய்யாம இருந்தாலே போதும், நம்மளுடைய வருமானம் கம்மியா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது. குறள் 9. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாகி தோன்றா கெடும். அதாவது நம்ம கிட்ட இருக்கிறது, நாம சம்பாதிக்கிறது, இனி சம்பாதிக்க போவது, இது எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி அதுக்கான பிளான் எல்லாம் கரெக்டா போட்டதுக்கு அப்புறம் அதை செயல்படுத்தணும். இதை பண்ணாம அவசரமா பண்ணோம்னாக்கா நம்ம கிட்ட
முதல்ல ஆசை காட்டுற மாதிரி எல்லாமே கிடைக்கிற மாதிரி தெரியும். ஆனா கடைசியில எதுவுமே இல்லாம போயிடும். அதனால எந்த ஒரு பிளானையும் கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு ஒன் பை ஒன் ப்ராப்பரா பண்ணிட்டு போனோம்னாக்கா நம்மளுடைய டார்கெட்டை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஆகும் தான். எதையுமே ஒரே நாள்ல பண்ணிட முடியாது. அந்த டைம் எடுத்துக்கின்னு நம்மளுடைய விடாமுயற்சியோட தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கணும். குறள் 10. உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். விளக்கம்: நம்ம கிட்ட இருக்க பொருளாதார நிலைமையை யோசிக்காம அவசர அவசரமா அடுத்தவங்களுக்கு செய்யற உபகாரம் அவனுடைய செல்வத்தை வேக வேகமா குறைச்சிடும். இது என்னமோ உண்மைதாங்க. என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்காம நானே கடன்ல கஷ்டப்படுறேன். வேற ஒருத்தன் கஷ்டப்படுறானே அப்படின்னு அவன் கேட்டான்னு பணத்தை கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த காசு வரவே இல்லை. கடைசியில எனக்கு தான் லாஸ் அதிகமாயிடுச்சு. என்னோட கடன் அதிகமாச்சே தவிர எனக்கு அந்த பணம் வரல. ஸோ உங்களால முடிஞ்சா கொடுங்க. யாருக்குமே உதவி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. உதவி பண்ணுங்க. அதே நேரம் நம்மளால முடிஞ்சதை மட்டும் பண்ணணும். அவங்களுக்காக இறக்கப்பட்டு பண்ணிட்டு கடைசியில அதில் நம்ம போய் சிக்கிக்கிற மாதிரி நம்ம நிலைமை ஆயிடக்கூடாது. ஓகேங்களா? திருக்குறள் அதிகாரம் 48ல இருக்கிற எல்லா குறளையும் நாம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். மீதி அதிகாரம் ஒன்றன் பின் ஒன்றாக பதிவிடப்படும். என்றும் அன்புடன் உங்கள் எம் கே. நன்றி, வணக்கம்.